கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் இந்திய கூட்டணி ஆட்சிக்கு அமைய வேண்டி 400க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டனர். இதனை காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் வழி அனுப்பி வைத்தார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் திம்மப்பா தலைமையில் சுமார் 400க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் இளம் தலைவர் ராகுல் காந்தி தலைமையிலான இந்திய கூட்டணி வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைய வேண்டியும் கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் டாக்டர் செல்லக்குமார் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெற வேண்டி புனித யாத்திரை மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி சுங்கசாவடியில் இருந்து 7 பேருந்துகள் மூலம் புனித யாத்திரை மேற்கொண்ட இந்த யாத்திரையை காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செல்லக்குமார் சுதந்திர இந்தியாவில் வெள்ளையர்களின் ஆட்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு மோசமான ஆட்சி செய்து வரும் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் வகையில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி அமைந்திட வேண்டும், ஆன்மீக யாத்திரை மேற்கொண்டுள்ள இந்த கிராம மக்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். நாடு மக்களும் சந்தோஷமாக வாழ இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டி திருத்தணி முருகன் கோவில், தங்க கோவில், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று கிராம மக்கள் வழிபட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது மாநில பேச்சாளர் நஞ்சில் ஜேசு, தொகுதி பொறுப்பாளர் திம்மப்பா, விவசாய அணி மாவட்ட தலைவர் ஹரீஷ் பாபு, மாவட்ட மகளிர் அணி அமுதா, முன்னாள் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் முனிராஜ், வட்டார தலைவர் ராமமூர்த்தி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பழனி, மூர்த்தி, நாகப்பா, சின்னத்தம்பி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானவர்கள் உடனிருந்தார்கள். மேலும் இந்த புனித யாத்திரையில் தேச மக்கள் கட்சியின் கிருஷ்ணகிரி மாவட்ட தலைவர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு கிராம மக்களின் வேண்டுதல் நிறைவேற வேண்டி டாக்டர் செல்லக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து கௌரவித்தார்.